அவர் ரொம்ப பிஸி பிசியாரு. கருத்து பாலா நீங்க தான் அந்த உங்களுக்கு மேல உள்ள மெசேஜ வந்து நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. என்னால புரியல. காந்தம்மா கல்யாணம் ஆகலைங்க. அவங்க அதுக்கு என்னமோ சொல்றாங்க. என்னமோ சொல்லிட்டு போறாங்க. காந்தம்லாம் இருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருக்கணும். விடுங்க. ஓகே. ஐயோ! திருப்பி திரும்பி என்ன மெசேஜ் ஒருத்தரு அ ஜப்பான்லேருந்து ஜப்பானா என்ன ஒரு பேசினாரு. அவராச்சும் அவரே டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல பண்ணி அவரே போட்டிருந்தாரு. இவரு என்ன பேசுறாங்கன்னே ஒன்றும் தெரியல. திட்டாங்களா என்னன்னு ஒன்றும் தெரியல. அதையும் வேற தெரியல. அதை வேற டிரான்ஸ்ஃபர் ஆமா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன திட்டுறாங்களா இல்லாட்டி பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்களா என்னன்னு தெரியல. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ண போறோம் இல்லையா? சொந்த காசுல நம்மளே சூனியம் வச்சுக்கிற மாதிரி. ஆமா. ப்ளீஸ் நம்ம சேனல் வந்து புதுசாக வர்றவங்க லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரு கார்த்திக் லைக் பண்ணீங்களா? கருத்து பாலா லைக் பண்ணீங்களா? நிலவொளி இருக்கீங்களா? என்ன சவுண்டவே காணா. சேனல்ல இருக்கீங்களா? நிலவொளி அக்காவுக்கு ஜப்பான்காரங்க மெசேஜ் பண்றாங்க. ஸோ அக்கா ரொம்ப ஹை லெவல் போல. ஆமா. என்னன்னு ஒன்றும் தெரியல. ஆனா என்ன மெசேஜ் பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. ஓகே. திரு கார்த்திக் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாரு கருத்து பாலா. பதில் சொல்லுங்க. ஐயோ, அவர் வேற அஸ்தா மனநா மீதா ஐயோ போடுறாங்க. ஒன்றும் புரியலதான். எனக்கு ஒன்றும் புரியலதான். பாவம் அவர் வாருக்கு மெசேஜ் போட்டுட்டே இருக்காரு. என்ன திருக்கார்த்திக் ரொம்ப சைலண்டா இருக்காரு? டென்ஷனா, கோவமா, தூக்கமா, பசிக்குதா? அவரோட முயற்சி பாராட்டணும். எந்த பிளேஸ்? என்ன போட்டிருக்கீங்க யோகேஷ்? புரியல. நீங்க எந்த பிளேஸ் கேக்குற? நிச்காரா அக்கா புரியல. என்னன்னு நீங்க எந்த பிளேஸ்? என்ன கொஸ்டின் தெரியல. கேக்கியா? ஏதாவது சொல்லுங்க பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் சொல்லுங்க பார்த்துக்கலாம். டிகேஆர் இன்னைக்கு பேச மாட்டார். ரொம்ப சைலண்ட். ஓகே கருத்து பாலா, பாய்.